É sequência de mete, mete, toma, toma, soca, soca, vai piranha, vai safado. Cinco roda. É sequência de mete, mete, toma. ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு பக்காவான மேட்டர் தான் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப நாள் இல்லை பீக்கில் இருந்த ஒரு அனிமே தான். எல்லாரும் அதை நம்ம இப்போ மறந்துட்டோம். அரிகரன் உருன்னு ஒரு நேரம் கொண்டுட்டோம் நான் ஒன்று. ஒரு காலத்தில் பீக்கில் இருந்த அனிமே யாரும் அந்த அனிமே பேர் சொன்னால் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அனிமே ஃபேன்ஸ் எல்லாம் தீவிரமான ஆளுங்க. அந்த மாதிரி ஒரு அனிமே வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது பேர் தான் டீமன் ஸ்லேயர். சே, இந்த பேர் எப்போ நம்ம மறந்த நீங்கள் யோசிக்கலாம். இந்த காலம் ஆமாம், ஓடிட்டு தான் இருக்கு. சரி, இந்த டீமன் ஸ்லேயர் எப்படி மறந்தீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டீமன் ஸ்லேயர் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் இது பண்ணல, அதாவது தமிழ் டப் பண்ணல. 2 எபிசோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சீசன் 2 போயிட்டாங்க. சீசன் 2ல போன உடனே சரி நல்லா போயிட்டு இருக்க ஒரு கேரக்டரை தூக்கி சொருவி விட்டாங்க. பார்த்தா கண் காணாத எடுத்துக்கு போயிட்டாங்க. ஒரே டிப்ரெஷனா போச்சுங்க எனக்கெல்லாம் ரென்கோக்கு ஃபேன். அந்த ஒரு சீசன்ல நான் ரென்கோக்கு ஃபேனா மாறினேன். அந்த ஒரு சீசன்ல ரென்கோக்கு காணாம பண்ணிட்டானுங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுற விஷயம் தான். எல்லா அனிமிலையும் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இதில் ரென்கோக்கு. அதுக்கப்புறம் எல்லா ஷீராஸ் பற்றியும் சொல்லுவானுங்க. இப்போ ஏன் டீமன் ஸ்லேயர் பேசப்படலை அப்படின்னா, ஒரு லிங்காவது விடணும். இவன் போஸ்ட் போட்டு இன்ஃபினிட்டி கேஸ்டல் வருது அப்படின்னு சொல்லணும். ஆனா ட்ரீசர் ரிலீஸ் ஆகுதுன்னு மட்டும் ஹைப்பா போயிருந்துச்சு இன்ஃபினிட்டி கேஸ்டல். ஏன்னா ட்விஸ்ட்டுக்கு வந்து அவங்க வெளி கூட ஏதாவது சின்னதா லீக் ஆனாலும் அவங்க வந்து மொத்தமா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் அதனாலே டீமன் ஸ்லேயர் வந்து கதைப்படி போனாலும் கிராபிக்ஸ் தான் தெரிய விட்டாங்க நான் சொல்லுவேன். பக்கா புயலுக்கு எப்படி செடி அந்த புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதி அந்த மாதிரியா? முன்னாடி பின்னாடி இருக்கு, ரெண்டுமே இருக்கும்டா. அதான் முன்னெல்லாம் ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க இன்ஃபினிட்டி கேஸ்டல் பத்தி. அந்த ஒரு ட்ரீசர் மட்டும் தான் விட்டாங்க. அப்படியே முடிச்சிட்டாங்க. அப்படியே மாசா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னா தெரியல. ஒரு 35 அவ்வளவுதான். அது மட்டும் தான் ட்ரீசர்ல ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசமா சீசன் ஒன்று தமிழ் டப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எனக்கு எந்த சீசன் ரொம்ப பிடிக்குன்னா சீசன் 2 தான். ஏன்னா ரென்கோக்கு என் தலைவன். கொஞ்சம் என்ன உசுர எடுத்துறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. லார்டு அப்பர் அகாசா அவங்க கையில டாப் 1 நினைச்சிருந்தாங்க. டாப் 1 இல்ல, டாப் 5. ஆமா, அதுக்கப்புறம் தான் இவன் அசுராவை அடிச்சதுக்கு அப்புறம் தான் டாப் 5. அஷீரா ரென்கோக்கு அப்பயே முடிச்சிருப்பாங்க கதைய. என்னதான் இருந்தாலும் நம்ம ரென்கோக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு. எப்படின்னா அவனுங்க எல்லாம் அப்படிதான் எடுப்பானுங்க. அதெல்லாம் ஓகேடா. அஷிராவே அசால்ட்டா சாவடிச்சிட்டாங்க அகாசா கூட சண்டை போடும்போது. இப்ப அப்பர் மூணு 1 வர வரேன்டா. டீமஸ்ல முசானே டைரக்டா இருக்கு. எத்தனை பேர் சாவாங்க, அது நினைச்சா கஷ்டமா இருக்கு. எத்தனை பேர் இறங்குறாங்க, அஷிரா ஒத்தால இறங்குறாங்க. அதை நினைச்சாதான் நான் கவலைப்படுறேனே. ஏன்னா கொஞ்ச நேரத்துல செத்துருப்பான். உயிர் பயத்தை காடிட்டாங்க முசானுக்கு. தப்பிச்சு போயிட்டான். இல்லடா, முசானு கூட எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க நினைச்சாதான் நான் பயப்படுறேன். அந்த இன்ஃபினிட்டி கேஸ்டலே வந்து முசானால கட்டுப்படுத்தல் உனக்கே தெரியுது. வேற யாரோ ஒரு டீமன், எந்த டீமன் கட்டுப்படுத்தல் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் 1 or 2 தான் தெரியல. முசான் தான் கண்ட்ரோல் பண்ணுது. முசானா கேஸ்டல் ஓபன் பண்றான். ஆமா, இல்ல சர்வன்ட் மூலமா கண்ட்ரோல் பண்றது. இருந்தாலும் அவன் பவர் தான் இருந்தாலும் ஆனா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, எல்லாரும் உயிரோட இருப்பாங்க, உயிரோட இருக்க மாட்டாங்க கடைசியில இருப்பாங்க. அதனாலதான் வந்து இவங்க நான் ட்ரைலரை வெளியே விட மாங்கா படிச்சுட்டல. பரியா உண்மையை உடச்சு பேச மாட்டேங்கிற. இல்லடா, மாங்கா லீக் சொன்னா சத்தியமா நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ட்ரைலர் விடாம மிக முக்கியமான காரணமே இதான். மாங்கா அதேதான். ஏதாவது ஒரு லிங்க் தந்தா கூட எல்லாம் புடிச்சிருவானுங்க. மாங்கா படிச்சுட்டானுங்க அப்படின்ற இதுல முடிச்சிருவானுங்க. படம் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 3 பேர்ல நாங்க எங்க ஜேடி வந்து முடிச்சிட்டா. இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல மாட்டேறோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அதையும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். ஜேடி எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு சொல்லிட்டேன். எங்களுக்கு தெரியும் நான் லாஸ்ட்ல நடக்கும்னு. நீங்க பார்த்து இந்த நிறைய பேர் வந்து மாங்கா படிக்காம அனிமேக்காக வெயிட் பண்ணிட்டு என்ன மாதிரி சொல்றேன்டா. என்னதான் எப்படியா இருந்தாலும் கேட்டது தோற்கும். அது மட்டும் அதே உண்மைதான். என்ன ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போட்டியில பேராசை தான் ஜெயிக்கிற மாதிரி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கின்ற போட்டியில நல்லதா ஜெயிக்குமா? அதேதான்டா. டேய், ஒருத்தனை ஏன்னா ட்ராப் பண்ணாங்கடா. முசானே ஏதோ உடம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி வெடிச்சு அவங்க குடும்பத்தையே. மாஸ்டர் அவன் ஃபியூச்சரை பார்த்துட்டான். அதனாலதான். ஆமா ஆமா, கண்டிப்பா அதனாலதான் அவனோட பாடி. அவன் அதனாலதான் அவன் சொல்லுவான்ல, ஒரு பாம்பு எந்த அளவுக்கு வெளியே வந்து மொத்தமா நன்மை அப்படின்னு காமிச்சு உள்ள எந்த அளவுக்கு விஷத்தை வச்சிருந்தா என்ன இந்த நிலைமைக்கு மாத்திருப்பான் அப்படின்னு அவன் ஒரு டைலாக். நான் ரீசெண்டா இப்பதான் இன்னைக்குதான் பார்த்தேன். தமிழ்ல ஒரு எடிட் பண்ணலாம் அப்படின்னு ஓபன் பண்ணேன். அப்பதான் இந்த டைலாக் கேட்டவுடனே சரியான, நான் ஃபர்ஸ்ட் நான் தான் பார்த்தேன் டீமன் ஸ்லேயரு. அதுக்கப்புறம் தமிழ்ல ஜாப்பனீஸ்ல பார்த்தா பெருமெல்லாம் சேர்த்துக்காதீங்க. ஜேடி சஜஷன் பண்ணா அதுக்கப்புறம் அரிகரன் பார்த்தான்.
நான் சஜஸ்ட் பண்ணி தான் அவன் பார்த்தேன். யாரு டேய் ஜேடி Demon Slayer ஜேடி அப்பயே எப்பயோ பாத்துட்டா முடிச்சிட்டானா அவன் சொல்லு. உன்கிட்ட சொன்னா இதை பாடுறான்னு யாரும் இல்ல, இல்ல. சொன்னது அத பத்திலாம் அப்பயே நான் 11th ஆ. பாத்துட்டேன். டேய் நானும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் 11th லயா? ஜெயிட்ட சொன்னேன். ஆமா. ஜேடி யார் ஃபர்ஸ்ட் பார்த்தது டேய் அதுக்கப்புறம் நம்ம ஆர்கியூ பண்ண பாத்தியா? டேய் Demon Slayer சூப்பரா தமிழ்ல ஃபர்ஸ்ட் இவனுக்கு பேரே ஒழுங்கா தெரியாது டெமான் ஸ்லேயர்ஸ் இல்லைன்னா சொல்லியிருந்தா இவன் நம்ம சொல்றோம் நான் பார்த்தேன்டா, ஆனா இவன் எனக்கு சொல்ல. நான் தான் பார்த்தேன். ஆமாண்டா நீங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணீங்க. நீ தான் அவனுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். இல்ல நான் தான் அவனுக்கு சொன்னேன். எனக்கு ஞாபகம் இல்லை இவன் எனக்கு சொல்லவே இல்லைனா இல்ல பாக்குறதா சொன்னேன் தவிர பாருன்னு சொல்லல ஏன்னா பாய்சன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசமா என்னடா, நான் மட்டும் பார்த்து நம்ம மட்டும் என்ன பாக்குறேன் கேள்வி பாக்குறேன் எதுக்காக பார்த்தா, எந்த சீசன் ரொம்ப பிடிக்கும்னா சீசன் 2 தான் ஏன்னா ரெங்கோக்கு என் தலைவன் ஆமா கொஞ்சம் என்ன உசுர எடுத்துறாங்க இருந்தாலும் அதே தான் பெருமையா தான் இருக்கு லாட் ஆனா சீசன் 1 ஃபையா நல்லா பண்ணிருக்காரு. ஆனா build up அக்காசா. தான் அக்காசா ஆமா ஏன்னா அப்பதான் ஆள் நினைச்சிருந்தேன் இப்போ இன்னும் நம்ம சொல்ல போனா நிறைய பேர் அஷ்ராவோட ஃபுல் பவரே பார்க்கல அதுக்கப்புறம் தான் இன்ஃபினிட்டி கேஸ்ட்ல எல்லாரும் பாப்பீங்க வெரி கொண்ட பவர்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அதுவே மேக்ஸா இருக்குது இன்னும் போகும் எனக்கு தெரிஞ்சு அனிமே எண்ட் ரெங்கோக்கு போய் காரணம் வந்து அடுத்த அனிமே அந்த ஸ்டுடியோல இருந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க எப்படின்னா இவனுங்க எல்லாம் அப்படிதான் இருப்பானுங்க. ஜேடி சொல்றேன்னா ஜேடி சொன்னா கரெக்டா இருக்கும் நீங்க கரெக்டா பார்க்கலாம் என்ன நெக்ஸ்ட் சீசன் மூவியா கொண்டு வரலாம் இல்ல சீசனா கொண்டு வரலாம். ஃபைனல் ஆர்க் நேம் என்னன்னா சன் செட் ஆர்க். ஜேடி பார்த்து சொல்லிட்டான் பார்த்துக்கோங்க இப்போதைக்கு இந்த அப்டேட் உங்களுக்கு போதும் நான் நினைக்கிறேன் அதனா வேணா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் 310 2 மாதம் அதே மாதிரி தான் இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு நீங்கள் ஏற தான் எங்களுக்கு பூஸ்டப் ஆகிட்டே இருக்கும் ஓகே பாய் ஓகே கைஸ் ஓகே பை. Bye. அதே மாதிரி டெலிகிராம்ல ஏறிட்டீங்க, ஆனா யூடியூப்ல தான் ஏற மாட்டேங்குது. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கஷ்டமா பண்ண தான் நாங்களும் ஃபுல் கண்டென்ட் போடுவோம் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் டான்னு வரும். டேய் அது இல்லடா இருக்கிற கஸ்டமர் வேணுக்கு unsubscribe பண்ணி subscribe பண்ணி ஒரு வாட்டி பண்ண எனக்கு தெரிஞ்சு அந்த unsubscribe பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுமே ஒரு 150 பேர் வருவாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒருத்தர் பண்ணி மறுபடியும் unsubscribe பண்ணிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்றாங்க அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா எனக்கு இருக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவனோ தான் விளையாடுறாங்க காண்டி தீபாக்கு. யாரா இருந்தா ஓகே பாய் ஓகே கைஸ் பை. பாய்.